ஊழியத்தில் கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை நான் அடையாளம் கண்டு கொண்டதனுடைய பல உதாரணங்களை அவங்க முன்ன சொல்ல முடியும். பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம், 8 போதகர்களுக்கு ஆர்டினேஷன் நடக்குது. அந்த மேடையில் வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பிரபலமான தேவ மனிதர்கள். எல்லாருமே பிரபலமான தேவ மனிதர்கள். ஆர்டினேஷன் பண்ணப்பட வேண்டிய 8 பேரையும் முன்னால முழங்கால நிற்க வச்சிருக்கு. 8 பேரையும் முன்னால முழங்கால நிற்க வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்தனும். ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்துட்டு அவங்களை ஆர்டினேஷன் பண்ண முதல் ஆள் ஒவ்வொரு விரல் எண்ணெயில் முக்கி ஒரு ஆளுக்கு தலையில் வச்சு அவருக்கு பேரை சொல்லி எண்ணெயிலிருந்து நீங்கள் போதகர் அப்படின்னு ஆர்டினேஷன் பண்ணுறாரு. அடுத்த ஆளுக்கு தலையிலையும் இந்த எண்ணெயில் கையை முக்கி வச்சு நீங்கள் போதகர்னு ஆர்டினேஷன் பண்ணுறாரு. 8 பேரை அவர் பண்ணியாச்சு. அடுத்து அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே இதை பண்ணணும். எனக்கு அந்த மேடையில் கிடைச்ச நல்ல காரியம்னு சொல்றது அவ்வளவு பரிசுத்தவான்கள் கூட ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருக்க வாய்ப்பு. எல்லாரையும் ஆர்டினேஷன் பண்ணினவர் கடைசியில அந்த மேடையில் இருந்த எல்லாருமே எண்ணெயில கையை முக்கி ஒவ்வொரு ஆளையா தொட்டணும். கடைசியில அந்த மெயின் ஆர்டினேஷன் பண்ணவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்களும் சும்மா எண்ணெயில தொட்டு அவங்கள தொடுங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு 17 வயசு தான் ஆச்சு. எனக்கு 17 வயசு ஆச்சு. அப்ப அவர் என்கிட்ட சொல்றாரு, வயசு கேட்டனா நான் ஏன் மடிச்சேன்னா ஃப்ரெண்டில் இருக்க அவங்க எல்லாம் 40, 45 above 40 வச்சுக்கிடுங்க. அப்போ எனக்கு வயசு குறவுன்னு சொன்னப்போ அவர் நல்ல மனுஷன் என்ன ஆறுதல் படுத்தும்படி சொன்னாரு, இங்க வயசு ஒன்றும் பார்க்கண்டா, ஒரு சம்பிரதாயம் தொட்டு விடுங்க.